இந்த கிளாஸில் பார்த்திங்கன்னா நம்ம ஃபைலம் கார்டேட்டா தான் மெயினாக. அதுக்கு முன்னாடி ஹெமி கார்டேட்டா பார்ப்போம். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கார்டேட்டாவுக்குள்ளே தான் ஹெமி கார்டேட்டா இருந்துச்சு. ஆனால் இப்போ தனியாக பிரித்து வச்சுட்டாங்க. ஸோ ஹெமி கார்டேட்டா தனியாக பிரித்து வச்சுட்டாங்க. அப்போ கார்டேட்டாக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 4 இது வந்து ஃபைலம்னா 4 சப் ஃபைலம் இருந்துச்சு. ஸோ அந்த சப் ஃபைலம் என்னென்னு பார்த்தீங்கன்னா முன்னே 4 இருந்துச்சு, இப்போ 3 இருக்குது. யூரோ கார்டேட்டா, செஃபலோ கார்டேட்டா, அப்புறம் வெர்டிபிரேட்டா. இந்த வெர்டிபிரேட்டர்லாம் வெர்டிபிரல் காலம் இருக்கும். அது கார்டேட்னாவே வெர்டிபிரல் காலம் இருக்கும். அந்த வெர்டிபிரல் காலம் முதுகெலும்பு இருக்கிறது, முதுகெலும்பு உடையது தான் வெர்டிபிரல் காலம்னு சொல்லுவாங்க. இது எப்படி டெவலப் ஆகும்னா நோட்டோ கார்டில் இருந்தால் டெவலப் ஆகும். ஹாலோ நோட்டோ கார்டு அந்த டார்சல் சைடு பின்னாடி ஹாலோவாக இருக்கும், ஓட்டையாக நெர்வ் கார்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த நோட்டோ கார்டு வந்து சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் கடைசி வரைக்கும் இருக்கிறது தான் வெர்டிபிரேட்டா. ஆனால் இதில் அப்படி இல்லை. இதில் ஹீரோ கார்டேட்டில் சின்ன வயசில் இருக்க மாட்டோம், எங்கு லார்வா அது மாதிரி சரி யங் ஸ்டேஜில் தான் இருக்கும், அடல்ட் ஸ்டேஜில் இருக்காது. செஃபலோ கார்டேட்டாங்கிறது ரெண்டுலேயுமே இருக்கும். நோட்டோ கார்டு வந்து எங்களே அடல்ட்லேயே இருக்கும், ரொம்ப நாளைக்கு உயிர் வாழும், பெர்சன்ட் த்ரூ அவுட் த லைஃப் ஃபுல்லாக இருக்கும். வெர்டிபிரேட்டாவில் பார்த்தீங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா கேரக்டரிஸ்டிக்ஸாக இருக்குது. அதனால தான் வெர்டிபிரேட்டான்னு சொல்லுவோம். இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க, எல்லா வெர்டிபிரேட்டாவும் கார்டேட்டா தான், பட் எல்லா கார்டேட்டும் வெர்டிபிரேட்டா கிடையாது. இந்த வார்த்தையில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த வெர்டிபிரேட்டில் தான் நாம் இப்போ இருக்கிறது, அனிமல்ஸ் நாம் இருக்கிறது, நம்ம ஹியூமன்ஸ்லாம். இந்த வெர்டிபிரேட்டில் பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷஸ்லாம் வரும். அந்த ஃபிஷ்ஷஸ் இந்த வெர்டிபிரேட்னு ரெண்டாக பிரிச்சிருப்பாங்க, அக்னாத்தா, நேத்தோஸ்டோமாட்டான்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. இந்த அக்னாத்தானாங்கிறது ஜாலஸ் ஃபிஷ்ஷு, ஜா இல்லாத ஃபிஷ் இருக்கிறது, சக் பண்ணி சாப்பிட்றது. இது வந்து வித்து ஜா இருக்கிற ஃபிஷ்ஷு. இந்த வித்து ஜால ஃபிஷ் எப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நேத்தோஸ்டோமாட்டாவில் இதில் 2 இருக்குது. அதாவது ஆஸ்ட்ரிச்சஸ், கான்ட்ராக்சிஸ்ன்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையெல்லாம் பின்னாடி படிப்பீங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் இந்த ஆஸ்ட்ரிச்சஸ் இந்த இப்போ வந்து ஃபைலம்ங்கிறது கார்டேட்டா. அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா சப் ஃபைலம் வந்து பார்த்திங்கன்னா யூரோ கார்டேட்டா, செஃபலோ கார்டேட்டான்னு படிச்சிருக்கோம். அந்த யூரோ கார்டேட்டா, செஃபலோ கார்டேட்டா, வெர்டிபிரேட்டா தான் சப் ஃபைலம். இந்த வெர்டிபிரேட்டம்குள்ளே வந்து என்னென்ன கிளாஸ் இருக்குது? அக்னாத்தா சூப்பர் கிளாஸ், அக்னாத்தா சூப்பர் கிளாஸ், நேத்தோஸ்டோமாட்டா. ஸோ இந்த நேத்தோஸ்டோமாட்டா தான் வந்து பியர்ஸ் ஜா இருக்கிறது. இது ஜாலஸ். இது மேக்ஸிமம் ஜாலஸ் ஃபிஷ் தான் அக்னாத்தாவில் இருக்கும். இந்த அக்னாத்துக்குள்ளே ஒரே ஒரு கிளாஸ் தான் இருக்குது. அந்த கிளாஸ் வந்து சைக்ளோஸ்டோமாட்டா. ஓகேங்களா. சைக்ளோஸ்டோமாவில் ஜாலஸ் ஃபிஷ் தான் இருக்கும். இந்த நேத்தோஸ்டோமாட்டாலாம் வந்து பியர்ஸ் ஜா. இதுக்குள்ளே நிறைய கிளாஸ் இருக்கும். என்ன கிளாஸு? ஆஸ்ட்ரிச்சஸ் பார்த்துருக்கோம், கிளாஸ் வந்து கான்ட்ராக்சிஸ் பார்த்துருக்கோம், அப்புறம் கிளாஸ் ஆம்பிபியா, கிளாஸ் ரெப்டைல்ஸ், கிளாஸ் பேர்ட்ஸு, இதை ஏவ்ஸ்ன்னு சொல்லுவீங்க, கிளாஸ் மெமாலியா. இத்தனையும் இந்த நேத்தோஸ்டோமாட்டாவில் தான் வருது. இது வந்து சப்ஃபைலம், இது சூப்பர் கிளாஸ். இங்கே கீழே நம்ம ஏவ்ஸ் எல்லாம் பார்த்து வெறும் கிளாஸ். இது வந்து சப்ஃபைலம் தான். ஸோ இதுதான் மெயின் கிளாஸிஃபிகேஷன் கார்டேட்டில். இதுக்கு முன்னாடி சப்ஃபைலம் ஹெமி கார்டேட்னு வச்சுருந்தாங்க, அது தனியாக இப்போ ஃபைலம் கார்டேட்டை வச்சுட்டாங்க. இந்த ஹெமி கார்டேட்டுக்கு இன்னொரு பேர் ஸ்டோமா கார்டேட்டா. ஸ்டோமா கார்டேட்டாங்கிறது எதனால் வந்துச்சுன்னா ஸ்டோமோ கார்டு இஸ் எ ப்ரீகர்சர் ஆஃப் நோட்டோ கார்டு. நோட்டோ கார்டு மாதிரியே தான் இருக்கும், பட் நோட்டோ கார்டு கிடையாது, ரூடிமெண்ட்ரி, காணாத போயிடும் கொஞ்சம் நாளில். ஓகேங்களா. குழந்தைங்கலேருந்து காணாத போயிடும், எங்கன்னா காலர் ரீஜியனில் இருக்கும். ஸோ அதனால தான் ஹெமி கார்டேட்னு பேர் வச்சாங்க. ஸோ கனெக்ஷன் லிங்க் பிட்வீன் நான் கார்டேட்ஸ் அண்ட் கார்டேட்ஸ். இப்போ இதுக்கு முன்னாடி எக்னோடெர்மேட்ஸ் வரைக்கும் முன்னாடி பார்த்தோம்னா நான் கார்டேட்ஸ், முதுகெலும்பே இல்லாதது. இதுக்கப்புறம் பார்க்குறது முதுகெலும்பு இது கார்டேட்ஸ், வெர்டிபிரேட்டே இருக்கிறது. ஸோ ஹெமி கார்டேட்டாங்கிறது இட் ஹேஸ் ரூடிமெண்ட்ரி ஸ்ட்ரக்சர், அதாவது ஸ்டோமோ கார்டு காலர் ரீஜனில் இருக்குது. இந்த ஃபைலம் வந்து ஸ்மால் குரூப் ஆஃப் வார்ம் லைக் மெரைன் அனிமல்ஸ், வார்ம்ஸ் மாதிரி இருக்கும் எல்லாமே. ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் தான். இதே பைலேட்ரி சிமெட்ரிக்கல் தான். ட்ரிப்ளோபிளாஸ்டிக் 3 ஜெர்ம் லேயர் இருக்கும். நெக்ஸ்ட்டு சீலோமேட் ஸ்பேஸ் இருக்கும், பாடி கேவிட்டி. நெக்ஸ்ட் பாடி சிலிண்ட்ரிக்கலாக இருக்கும், இங்கே பார்த்துருவோம். இதுதான் வந்து பால்னோகிளாஸ் எக்ஸாம்பிள் ஹெமி கார்டேட்டாக்கு. அண்டு இட் ஹேஸ் கம்போஸ்ட் ஆஃப் ஆன்டீரியர் ப்ரோபோஸ்கிஸ். முதல்ல இருக்கிறது ப்ரோபோஸ்கிஸ், அப்புறம் காலர் ரீஜியன். இந்த காலர் ரீஜனும் ப்ரோபோஸ்க்கு நடுவில் இருக்க இந்த இது பார்த்திங்கன்னா மவுத்து மாதிரி இருக்கிறது, இங்கேருந்து மவுத்து உள்ளார் அப்படி என்டர் ஆகும் ஒரு ரீஜன், அதான் ஸ்டோமோ கார்டுன்னு சொல்லுவாங்க. அண்டு லாங் ட்ரங்க், பெரிய ட்ரங்க் இருக்கும் கீழே இருக்கிறது, இந்த ஃபிகரில் பார்த்துக்கோங்க. ஸோ த சர்க்குலேட்டரி சிஸ்டம் இஸ் ஆஃப் 2 ஓப்பன் டைப். ஓப்பன் டைப்னா அப்படியே இதுக்கு முன்னாடி சில இதில் க்ளோஸ் டைப் பார்த்துருக்கோம். ஸோ இந்த ஹெமி கார்டேட்டுங்கிறது ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம். இது மாதிரி நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓப்பன்னா பிளட் வெசல்ஸே இருக்காது, ஓப்பனாக பிளட் வெளியே வரும், ஆர்கன்ஸில் அப்படியே மூழ்கி போகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு ரெஸ்பிரேஷன் டேக்ஸ் பிளேஸ் த்ரூ கில்ஸில் தான் ரெஸ்பிரேஷன் நடக்கும். எக்ஸ்கிரிட்டரி ஆர்கன், கில்ஸ்னால் எது இல்லை, நம்ம ஃபிஷ்ஷில் வந்து இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் கில்லு. அந்த கில்ஸ் வந்து மேலே ஒரு கவர் பண்ணியிருக்கும், அது ஓப்பர்குலம்னு சொல்லுவாங்க. அதை அடுத்தது பார்க்கலாம். எக்ஸ்கிரிட்டரி சிஸ்டம் இஸ் ப்ரோபோஸ்கிஸ் கிளாண்ட். இந்த ப்ரோபோஸ்கிஸ் தான் எக்ஸ்கிரீஷன் நடக்குது.
செக்ஸஸ் செப்பரேட்டாக இருக்குது டயோசியஸ். ஃபெர்டிலைசேஷன் இஸ் எக்ஸ்டர்னல்னால் வெளியில் நடக்குது. டெவலப்மெண்ட் இன்டைரக்ட்னா எங்கும் அடல்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மெட்டமார்ஃபோசிஸ் நடக்குது. பால்னோ கிளாஸஸ் சாக்கோ கிளாஸஸ் தான் எக்ஸாம்பிள். இப்போ நம்ம இந்த செக்ஸஸ் செப்பரேட்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். செப்பரேட் செக்ஸஸ்னால் டயோசிஸ்ன்னு சொல்லுவாங்க, ஆர் யூனிசெக்ஸுவல்னு சொல்லலாம். 2 ஸ்பீசிஸும் தனித்தனியாக இருக்கும், மேல் ஃபீமேல் தனியாக இருக்கும். அதே பைசெக்சுவல் அப்படின்னா மொனோஷியஸ், 2 ஒரே பிளான்ட்டில் இருக்கும், மொனோஷியஸ் அல்லது ஹெர்மோஃப்ரோடைட்னு சொல்லலாம். அது செக்ஸ் வந்து நாட் செப்பரேட்னு சொல்லலாம். அதுதான் கான்செப்ட். சரி, ஓகே, எல்லாம் முன்னாடியே பார்த்துருக்கோம். ஸோ கார்டேட்டாக்கள் வந்து பேசிக் ஆர்டினரியாக இருக்கிற முதுகெலும்பு இருக்கணும். ஸோ அதுக்கு அதுக்கு ப்ரீகர்சர் என்னது? ப்ரீகர்சர் வந்து ப்ரெசன்ஸ் ஆஃப் நோட்டோகார்டு. மேபி யங்கில் இருக்கலாம், இல்லை அடல்ட்டில் இருக்கலாம். யங்கில் மட்டும் இருந்துட்டு அடல்ட்டில் காணாத போயிடலாம். பேசிக்காக நமக்கு நோட்டோகார்டு இருக்கணும். ஸோ ப்ரெசன்ஸ் ஆஃப் நோட்டோகார்டு இந்த இம்பார்ட்டன்ட் 3 ஃபீச்சர் இருக்கும் கார்டேட்டாக்கு. நோட்டோகார்டு ப்ரெசன்ஸு, டார்சல் ஹாலோ நர்வ் கார்டு ப்ரெசன்ஸு, வெர்டிபிரல் காலம், நெக்ஸ்ட்டு பேடு பெரிஞ்சியல் கில் ஸ்லிட்ஸ். சுவாசத்துக்கு ரெஸ்பிரேஷன் வந்து கில் ஸ்லிட்ஸ் இருக்கணும். இதுதான் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் ஆஃப் கார்டேட்ஸ். இது இருந்தால் தான் அந்த கார்டேட்டு. ஸோ அதே மாதிரி எல்லா கார்டேட்டும் பின்னாடி கார்டேட்டில் என்னென்ன பார்ப்போம் நம்ம? கார்டேட்டில் நம்ம சைக்ளோஸ்டோமட்டா, அக்னாத்தா சூப்பர் கிளாஸில் சைக்ளோஸ்டோமா பார்ப்போம். சைக்ளோஸ்டோமட்டா, அப்புறம் நேத்தோஸ்டோமட்டாவில் இது வந்து வித்து ஜா, இது வித்தவுட் ஜா. இதில் வந்து கான்ட்ரைச்சஸ் கிளாஸ் பார்ப்போம், இன்னொரு கிளாஸ் ஆஸ்ட்ரிச்சஸ் பார்ப்போம், இன்னொரு கிளாஸு ஏவ்ஸு, இன்னொரு கிளாஸ் ரெப்டைல்ஸு, இன்னொரு கிளாஸு ஆம்பிபியன்ஸ் முன்னாடி வரும், இன்னொரு கிளாஸு மெமாலியா. இது எல்லா கிளாஸ்லையும் இந்த ஃபுல் கார்டேட்டாவும் இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். என்னது? நோட்டோகார்டு, ஹாலோ நர்வ் கார்டு, பேரடு, பெரிஞ்சியல் கில் ஸ்லிட்ஸு, தேர் பைலேட்டர் சிமெட்ரிக்கல் ட்ரிப்ளோபிளாஸ்டிக்கு, சீலோமேட்ஸ் இருக்கும், ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன், போஸ்ட் ஆனல் டெய்ல் இருக்கும், க்ளோஸ் சர்க்கிள் சிஸ்டம், எல்லாமே இது ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அதான் பேசிக்காக ஃபஸ்ட்டே பார்த்துட்டோம் நம்ம. ஸோ நர்வ் கார்டுங்கிறது இது, அந்த நோட்டோ கார்டுங்கிறது இதுக்கு முன்னாடி இருக்கிறது. நெக்ஸ்ட் கில் ஸ்லிட்ஸுங்கிறது நம்ம சுவாசத்துக்கு, போஸ்ட் ஆனல் டெய்லுங்கிறது இங்கே இருக்கிறது. ஓகேங்களா? இந்த டயக்ராமில் பார்த்துக்கோங்க அந்த கார்டேட் கேரக்டரிஸ்டிக்ஸ். இப்போ நம்ம கார்டேட்டு நான் கார்டேட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா, கார்டேட்டில் நோட்டோ கார்டு ப்ரெசென்ட்டாக இருக்கும், அதனால தான் கார்டேட்னு சொல்கிறோம். நான் கார்டேட்ஸ் நோட்டோ கார்டு ஆப்சென்ட்டாக இருக்கும். இங்கே சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் டார்சல் பின்னாடி இருக்கும், ஹாலோ அண்ட் சிங்கிளாக இருக்கும். இங்கே சென்ட்ரல் நர்வஸ் வென்ட்ரல் முன்னாடி இருக்கும், சாலிட் அண்ட் டபுளாக இருக்கும். இந்த டபுள் கேங்லியன்லாம் பார்த்துருக்கோம்ல அது. நெக்ஸ்ட் கார்டேட்ஸில் இது சில இது இருக்கும், சில இது ஆப்சென்ட்டாக இருக்கும். பட் பேசிக்காக இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கார்டேட்ஸில் ஃபேரிங்ஸ் பெர்ஃபரேட்டட் பை கில் ஸ்லிட்ஸ் இருக்கும். இங்கே கில் ஸ்லிட்ஸ் தான் இருக்காது, வேறு மாதிரி ஃபேரிங்ஸ் தான் இருக்கும். ஹார்ட் வந்து வென்ட்ரல் முன்னாடி இருக்கும், இது ஆர்டல் டார்சல் இருந்தால் டார்சல் இருக்கும். போஸ்ட் ஆன்டைல் ப்ரெசென்ட்டாக இருக்கும், இங்கே போஸ்ட் ஆன்டைல் ஆப்சென்ட்டாக இருக்கும். இதுதான் கார்டேட் நான் கார்டேட்டுக்கு டிஃப்ரென்ஷியேட்டிங் ஃபீச்சர்ஸ். நெக்ஸ்ட் இந்த ஃபைலம் கார்டேட்டில் நிறைய சப் ஃபைலம் இருக்குது. யூரோ கார்டேட்டா, டியூனிகேட்டான்னு சொல்லுவாங்க, செஃபலோ கார்டேட்டா அண்ட் வெர்டிபிரேட்டா. ஸோ யூரோ கார்டேட்டா, செஃபலோ கார்டேட்டா அண்ட் வெர்டிபிரேட்டா. இந்த வெர்டிபிரேட்டா தான் வந்து நம்ம நிறையா பார்க்குறது. இந்த செஃபலோ கார்டேட்டாவில் யூரோ கார்டேட்லாம் எதுவும் இல்லை, சிம்பிளாக சொல்லலாம். நோட்டோ கார்டு வந்து லார்வாவில் மட்டும்தான் பர்சென்டாக இருக்கும், அதுக்கு மேலே இருக்காது. இது லார்வாலையும் நோட்டோ கார்டு வந்து லார்வாலையும் பர்சென்டாக இருக்கும், லார்வா அண்டு அடல்ட் 2 பர்சென்டாக இருக்கும். வெர்டிபிரேட்டாவில் ஃபுல்லாக பர்சென்டாக இருக்கும். வெர்டிபிரேட் காலமே டெவலப் ஆகும். ஓகேங்களா? போக அதாவது இப்போ நோட்டோ கார்டு இருக்குன்னா அது இது டெவலப் ஆகி வெர்டிபிரல் காலமே டெவலப் ஆகும். இதில் வந்து நோட்டோ கார்டு மட்டும்தான் இருக்கும், அடல்ட்லேயும் எங்கேயும். ஓகேங்களா? இதுதான் டிஃப்ரென்ஸு. இந்த வெர்டிபிரேட்டரில் தான் நம்ம என்ன பார்த்தோம்? அக்னாத்தா, நேத்தோஸ்டோமட்டா. இதில் தான் சைக்ளோஸ்டோமட்டா, நோஜா, இது வித்துஜா. இந்த வித்துஜா தான் எல்லா கிளாஸுமே இருக்கும். நம்ம அடிக்கடி சொல்கிறது எதுக்குன்னா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு, நீங்கள் படிக்கவே தேவையில்லை, இப்படி கவனிச்சிங்கனாவே போதும். எக்ஸாம்பிள் வந்து சரி இங்கே பார்ப்போம். ஸோ யூரோ கார்டேட்டா, செஃபலோ கார்டேட்டா 2 ஃபைலம். இதெல்லாம் வந்து ப்ரோட்டோ கார்டேட்ஸ் சொல்லுவாங்க. கார்டேட்ஸ்க்கு முன்னாடி ப்ரீகர்சர் ஆஃப் கார்டேட்ஸ். ஏன்னா நோட்டோ கார்டு இருக்குது, நோட்டோ கார்டில் இருந்தால் வெர்டிபிரல் காலம் வரணும், ஆனால் நோட்டோ கார்டில் நின்றுச்சு, அதனால் ப்ரோட்டோ கார்டேட்ஸ்னு சொல்கிறாங்க. அண்ட் எக்ஸ்க்ளூசிவ்லி மெரைனாக தான் இருக்கும். அண்ட் நோட்டோ கார்டு வந்து ப்ரெசென்ட் ஒன்லி நார்மல் டெய்ல்னா அது யூரோ கார்டேட்டா. அதே செஃபலோ கார்டேட்டாவில் ஹெட் டு டெய்ல் வரைக்கும் இருக்கும். என்னது? பெர்சிஸ்டன்ட் த்ரூ அவுட் த லைஃப். பெர்சிஸ்டன்ட்னா எங்கிலேருந்து அடல்ட் வரைக்கும் ஃபுல்லாகவே இருக்கும் இந்த நோட்டோ கார்டு. எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் யூரோ கார்டேட்டா ஆசிடியா விட்டுருக்காங்கல்ல, இது ஸ்கால்ஃபா, டோலியோலம், இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த எக்ஸாம்ஸ்லாம் படிச்சுக்கணும் நீங்கள். அப்புறம் இந்த லேண்ட்ஸ்லெட், இந்த செஃபலோ கார்டேட்டாக்கு. நெக்ஸ்ட் மெம்பர்ஸ் ஆஃப் சப்ஃபைலம் வெர்டிபிரேட்டா அடுத்தது பார்க்க போகிறோம். இந்த வெர்டிபிரேட்டாவில் நோட்டோ கார்டு இருக்கும் எம்ப்ரியானிக் பீரியடில், குழந்தையாக இருக்கும்போது, அதாவது எம்ப்ரியோவாக இருக்கும்போது. இந்த நோட்டோ கார்டு வந்து வளர வளர ரிப்ளேஸ்ட் பை எ கார்டிலேஜினஸ் ஆர் போனி வெர்டிபிரல் காலம் இந்த அடல்ட். ஸோ வெர்டிபிரல் காலம்னா ரிப்ளேஸ் ஆகும். அது மாதிரி இருக்க கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கிறதெல்லாம் சப்ஃபைலம் வெர்டிபிரேட்டில் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க, அதில் கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க.
ஸோ இப்போ இதை வச்சு என்ன சொல்லலாம்னா எல்லா வெர்டிபிரேட்டுமே கார்டேட் தான். ஏன்னா கார்டேட்டுக்கு அடியில் தான் வெர்டிபிரேட்டை வருது. பட் எல்லா கார்டேட்டும் வெர்டிபிரேட் சொல்ல முடியாது. ஏன்னா வெர்டிபிரேட்டை தவிர யூரோ கார்டேட்டா செஃபலோ கார்டேட்லாம் இருக்குது. ஓகேங்களா? பட் ஆல் கார்டேட்ஸ் ஆர் நாட் வெர்டிபிரேட்ஸ். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் நீங்கள். Besides the basic chordate characteristics, vertebrates have a ventral muscular heart with 2, 3 or 4 chambers. 4 chambers மேமல்ஸ்க்கு இருக்கிறது. இந்த 3ங்கிறது நம்ம ரெப்டைல்ஸ்க்கு இருக்குது. 2ங்கிறது அதுக்கு முன்னாடி இருக்கிற ஆம்பிபியன்ஸ் இருக்கிறது. ஓகேங்களா? பேர்ட்ஸ்க்கும் நம்ம 3ன்னு நினைக்கிறேன். பின்னாடி பார்ப்போம் நம்ம. கிட்னிஸ் ஃபார் எக்ஸ்க்ரீஷன். ஓகேங்களா? எக்ஸ்க்ரீஷனுக்கு கிட்னிஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஆஸ்மோ ரெகுலேஷன் பண்ணுறதுக்கும் கிட்னிஸ் தேவை. அயனிக் கண்டென்ட்ஸை அசிடியோசிஸ் பெல்குலோசிஸ் மெயின்டைன் பண்ணுறது. நெக்ஸ்ட் பேர்டு அப்பண்டேஜஸ். அப்பண்டேஜ் நான் சொன்னேன் லிம்ஸ். பேட் அப்படின்னா 4 லிம்பு ஹேண்ட் நம்பருக்கு இருக்கிறது, ஹைண்ட் லிம்பு லெக்ஸ் இருக்குது. அந்த 4 லிம்ஸ் சில இடத்துல விங்ஸாக மாதிரி இருக்கும், ஹைண்ட் லிம்பு லெக்காக மாதிரி இருக்கும். ஸோ அந்த 2 அப்பண்டேஜஸும் பேர்டு அப்பண்டேஜ் ரெண்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. விச் மேபி ஃபின்ஸ் ஆர் லிம்ஸாக இருக்கலாம். ஃபின்ஸ்னால் ஃபிஷஸில் ஸ்விம் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். நம்ம போய் எப்படி டிவைட் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஸோ வெர்டிபிரேட்டா டிவிஷன் வந்து எப்படி பண்ணுறாங்க? இது சப்ஃபைலம் ஆக்னாத்தா வித்தவுட் ஜா. எக்ஸாம்பிள் சைக்ளோஸ்டோமாட்டா. நேத்தோஸ்டோமாட்டா பியர்ஸ் ஜா வித் ஜா. அதோட சூப்பர் கிளாஸ் தனித்தனியாக பிடிச்சிருக்காங்க. 2 சூப்பர் கிளாஸ் இருக்குது. பேசஸ் பியர் ஃபின்ஸ் ஃபிஷஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் வரும். டெட்ராபோடா பியர் லிம்ஸ் லிம்பு இருக்குது நம்ம கை கால் மாதிரி. இதில் ஆம்பிபியா ரெப்டைல்ஸ் வேவ்ஸ் மேமல்ஸ்லாம் வரும். இங்கே கான்ட்ரேச்சஸ் ஆஸ்ட்ரேச்சஸ் வரும். ஸோ இந்த கான்ட்ரேச்சஸ்னால் கார்டிலேஜினஸ் ஃபிஷ்ஷு. கார்டிலேஜினஸ் ஃபிஷ்ஷு. இது ஜாலஸ் ஃபிஷ்ஷுன்னு சொல்லுவாங்க. இது வந்து போனி ஃபிஷ்ஷு. ஸோ இந்த கான்ட்ரேச்சஸ்க்கு எக்ஸாம்பிள் தான் ஷார்க்கு. அது மாதிரி பெரிய பெரியலாம் ஷார்க்கு. இதில் வந்து ஏர் சாக் மாதிரி ஒன்று இருக்கும், அது ஆப்சண்ட்டாக இருக்கும். அதனால தான் ஷார்க்லாம் கண்டினியூஸாக ஸ்விம் பண்ணிகிட்டு இருக்கணும். அப்போ தான் உயிர் வாழ முடியும். ஓகேங்களா? அதெல்லாம் கான்ட்ராக்டிஸ். ஆஸ்டேஜ் நம்ம சாப்பிட்ற நம்ம ஃபுட்டுக்கு யூஸ் பண்ணுற ஃபிஷ் எல்லாம் ஆஸ்டேஜஸ் தான், போனி ஃபிஷ். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஏர் சாக் இருக்கும். அது வந்து அந்த ஸ்விம் பண்ணலாம் கூட அப்படியே நின்றுட்டுருக்கும், கீழே பாட்டம் ஆஃப் த ஓஷனுக்கு பார்க்காது. பட் இது வந்து ஸ்விம் பண்ணலாம் கீழே ஓடிடும், பாட்டமுக்கு போயிடும். ஸோ அதுதான் கண்டினியூஸாக இருக்கும். இதெல்லாம் ப்ரிடேட்டிங் பண்ணும். இதெல்லாம் வந்து சாதாரணமாக அப்படியே நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு தான். இதெல்லாம் ஆஸ்ட்ரிச்சஸ். இதெல்லாம் காமனாக ஞாபகம் வச்சுக்கோங்க, புரிஞ்சுக்கிறதுக்கோசரம். நெக்ஸ்ட் ஆம்பிபியா ரெப்டைல் வேவ்ஸ் மேமல்ஸ். ஆம்பிபியானா கொக்கடைல் அது மாதிரி இருக்கிறது. சரி, தண்ணி நீர்லேயும் வரும் நிலத்துலையும் வாழும். ஃப்ராகு அது மாதிரி. ஏன் நீர்லேயும் வரும் நிலத்துல வாழும்னா இதோடைய ஸ்கின்லாம் பார்த்தீங்கன்னா சாஃப்ட் ஸ்கின்னாக இருக்கும். எதுக்குன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு, கேஸு வாட்டரை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு, வாட்டர்லேருந்து கேஸ் எடுக்கிறதுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது ஸ்கின் சாஃப்டாக இருக்கும். அதனால் அது ரொம்ப நேரம் நிலத்துலேயே வாழ முடியாது, மாய்ஸ்சர் இருக்கிற இடத்துல தான் வாழணும். அது ஆம்பிபியா. ரெப்டைல்ஸுங்கிறது ஊர்வனை, நம்ம crocodiles, ஸ்னேக்ஸ் அதெல்லாம் பார்க்குறது. ஏவ்ஸுங்கிறது பேர்ட்ஸு. ஓகேங்களா? பேர்ட்ஸ்னால் பறக்கிறது. ஓகேங்களா? இதெல்லாம் இந்த போன்லாம் வந்து ஏர் இருக்கும், நிமோட்டிக் போர்ட்ஸ்னு சொல்லுவாங்க. மேமல்ஸுங்கிறது இம்பார்ட்டன்ட் கேரக்டர் என்னது? மெமரி கிளாண்டு, மில்க் ப்ரொடியூசிங் கிளாண்டு. நெக்ஸ்ட்டு ஹேர்ஸ் இன் சின், மோஸ்ட்டு ஹேர்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து மீதி யூனிக் கேரக்டர்ஸ்லாம் படிக்க போகிறோம் பின்னாடி. ஸோ இது மாதிரி யூனிக் கேரக்டரிஸ்டிக்ஸ், யூனிக் ஃபீச்சர்ஸ் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். அதை வச்சு நம்ம இதனுடைய கேரக்டர்ஸ் தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் எக்ஸாம்பிள்ஸ் ஞாபகம் வச்சுட்டாலும் ஈஸியாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ சைக்ளோஸ்டோமாட்டாவில் பார்த்தீங்கன்னா எல்லா லிவிங் மெம்பர்ஸ் ஆஃப் சைக்ளோஸ்டோமாட்டா ஆர் எக்டோ பேரசைட்ஸ் ஆன் ஃபிஷஸ். ஏன்னா இதுக்கு ஜா கிடையாது, அதனால் போயிட்டு எக்டோ பேரசைட்டை தான் அப்படியே சக் பண்ணி வாழணும். ஓகேங்களா? ஸோ இது எக்ஸாம்பிள் ஜாலஸ் வெர்டிபிரேட், பெட்ரோமைசோன், ectoparasites on some fishes. They have an elongated body wearing 6 to 15 pairs of gill slits இருக்கும் for respiration கோசம். The cyclostomes have sucking and circular mouth without jaws. Their body is devoid of scales. ஸ்கேல்ஸ் கிடையாது. அதே மாதிரி பேர்டு ஃபின்ஸும் கிடையாது. ஓகேங்களா? இது ரெண்டுமே கிடையாது. இதுக்கு ஸ்கேல்ஸும் கிடையாது, பேர்டு ஃபின்ஸும் கிடையாது. கிரேனியம் அண்ட் வெர்டிபிள் காலம்லாம் கார்ட்லேஜினஸாக தான் இருக்கும். சர்க்குலேஷன் க்ளோஸ் டைப். ஓகே, இது வந்து டெவலப்டு க்ளோஸ்டு டைப் சர்க்குலேஷன். இந்த சைக்ளோஸ்டோம்ஸாக மெரைனாக தான் இருக்கும், பட் மைக்ரேட் ஃபார் ஸ்பானிங் இன் ஃப்ரெஷ் வாட்டர். ஸ்பானிங்னா எங்கே முட்டையிடுறதுக்கு வந்து ஃப்ரெஷ் வாட்டருக்கு போகும். முட்டையிட்டோடனே செத்துடலாம். ஆஃப்டர் ஸ்பானிங் வித்தின் ஃபியூ டேஸ் தே டை. தேர் லார்வா ஆஃப்டர் மெட்டமார்ஃபசிஸ் ரிட்டர்ன் டு த ஓஷன். ஸோ இன்டைரக்ட் டெவலப்மெண்ட். அப்படின்னா லார்வாவுக்கும் அடல்ட்டுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, மெட்டமார்ஃபசிஸ் நடந்திருக்கு. எக்ஸாம்பிள் பெட்ரோமைசோன், லாம்ப்ரேன்னு சொல்லுவாங்க, அல்லது மிக்சின், ஹேக்ஃபிஷ்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு அடுத்த கிளாஸ் என்னென்னு பண்ணால் கான்ட்ராக்டேஸ். ஸோ கான்ட்ராக்டேஷன் பார்த்தீங்கன்னா இதில் என்னது? கார்டிலேஜினஸ் ஃபிஷஸ் அப்படின்னு சொல்கிறது தான். ஸோ கான்ட்ராக்டேஷஸ் கார்டிலேஜினஸ் ஃபிஷஸ். எக்ஸாம்பிள் ஸ்கோலியோடன், பிரிஸ்டிஸ், ஷார்க்கு எல்லாம் இங்கே தான் வரும். ஸோ இதெல்லாம் கார்டிலேஜினஸ் எண்டோஸ்கெல்டன் இருக்கும். அடுத்து நம்ம பார்க்குறது ஆஸ்டேச்சியஸ். அது வந்து போன் எண்டோஸ்கெல்டன். இந்த மவுத் இஸ் லொக்கேட்டட் வென்ட்ரலி. வென்ட்ரல் தான் மவுத் இருக்கும். நோட்டா கார்ட்ஸ் பெர்சிஸ்டன்ட் த்ரோட் லைஃப் ஃபுல்லாக நோட்டா கார்ட்ஸ் இருக்கும். கில் ஸ்லிட்ஸ் ஆர் செப்பரேட் கில் ஸ்லிட்ஸ், தனித்தனியாக கில் ஸ்லிட்ஸ் இருக்கும். பட் இதை கவர் பண்ணுற மாதிரி ஒரு ஓப்பர்குளம் இருக்காது. ஓகேங்களா? கில் கவர் இருக்காது. நம்ம சாப்பிட்ற போனில் சாப்பிட்ற ஃபிஷ்லாம் பார்த்திங்கன்னா உள்ளார கில்ஸ் இருக்கும், அதை கவர் பண்ணுற மாதிரி ஒன்று இருக்கும் பார்த்திங்களா, அதுதான் ஓப்பர்குளம். அது இங்கே இருக்காது இந்த ஷார்க்குக்கெல்லாம். ஒன்லி வெளிப்படையாக அந்த கில்ஸ் இருக்கும். ஓகேங்களா? கவரே கிடையாது.
இந்த ஸ்கின் இஸ் டஃப்பாக இருக்கும், கண்டெயின் மைன்யூட் பிளக்காய்ட் ஸ்கேல்ஸ் இருக்கும். ஸோ பிளக்காய்ட் ஸ்கேல்ஸ் முக்கியம். இதில் பிளக்காய்ட் ஸ்கேல்ஸ் ப்ரெசென்ட்டாக இருக்கும். இங்கே ஜா இருக்கும், இதுக்கு முன்னாடி சைக்ளோஸ்டோம் ஜா இருக்காது. இதில் வந்து ஓப்பர்க்ளம் இருக்காது, அதுக்கப்புறம் வர ஆஸ்டிஸில் ஓப்பர்க்ளம் இருக்கும். இந்த 3 டிஃப்ரென்ஷியேட்டிவ் ஃபீச்சர் சைக்ளோஸ்டொமாட்டா, கான்ட்ரெச்சஸ், ஆஸ்டெச்சஸ் இதை வச்சு கொஷின் கேட்டுகிட்டே இருப்பாங்க. கம்பல்சரி ஒரு கொஷின் வரும். ஏன்னா 3 டிஃப்ரென்ஷியேட்டிவ் ஃபீச்சர்ஸ் அதிகமாக இருக்கும், பேசிக்காக கன்ஃபியூஸ் ஆகும். கண்டிப்பாக இதுலேருந்து கொஷின் வரும், அடிக்கடி கேட்டிருக்காங்க. நல்லா நான் 3 இதுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ பிளக்காய்ட் ஸ்கேல்ஸ் இருக்குமா இருக்காது, ஓப்பர்க்ளம் இருக்குமா இருக்காதா, ஜாஸ் இருக்குமா இருக்காது, நல்லா படிச்சுக்கணும். இந்த டீத்தில் பாரு மாடிஃபைடு பிளக்காய்ட் ஸ்கேல்ஸ் தான் டீத். இட்ஸ் ஆர் பேக்வர்ட்லி டேரக்டட், இப்படி பின்னாடி பேக்வர்ட்லி டேரக்டாக இருக்கும். இது மவுத்துனா ஜாஸ் ஆர் வெரி பவர்ஃபுல் ஜாஸ் தான். அது ஷார்க்கு நீங்கள் ஞாபகம் வச்சுன்னா கண்டுபிடிச்சிடலாம். திஸ் அனிமல்ஸ் ஆர் ப்ரிடேஷியஸ்னால் வேட்டையாடி சாப்பிடும். டியூ டு த ஆப்சன்ஸ் ஆஃப் ஏர் பிளாடர் இருக்காது. அதனால் இது கான்ஸ்டண்ட்டாக ஸ்விம் பண்ணிட்டே இருக்கணும் டு அவாய்ட் சிங்கிங். மூழ்கிறத தடுக்கிறது கான்ஸ்டண்ட்டாக ஸ்விம் பண்ணிட்டே இருக்கணும். இந்த ஹார்ட் வந்து 2 சேம்பர்ட் ஹார்ட், ஓகேங்களா. 2 சேம்பர்ட் என்னென்னா ஒரு ஆரிக்கல் ஒரு வென்ட்ரிக்கல் தான் இருக்கும். சில இது வந்து எலக்ட்ரிக்கல் ஆர்கன்ஸ் இருக்கும், ஓகேங்களா. எலக்ட்ரிக்கல் ஆர்கன்ஸ்னால் டோர்போடாக்கு எலக்ட்ரிக் ஆர்கன்ஸ். இது என்ன பண்ணும், ப்ரே வந்து ஷாக் பண்ணி பேரலைஸ் பண்ணி ஷாக் கொடுத்து பேரலைஸ் பண்ணி சாப்பிட்றோம். அதான் அதுக்கு தான் எலக்ட்ரிக்கல் ஆர்கன்ஸ். இதெல்லாம் கேட்பாங்க. எலக்ட்ரிக்கல் ஆர்கன்ஸ் எங்கே இருக்குன்னா டார்போடா, அது கண்டிப்பாக கேட்பாங்க. நெக்ஸ்ட் பாய்சன் ஸ்டிங் இருக்கிறது, இது மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கண்டிப்பாக கேட்பாங்க. ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் பாய்சன் ஸ்டிங் இருக்கிறது ட்ரைகன். இது ஏன் ஒரு கொஸ்டினாக கேட்க மாட்டாங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுப்பாங்க. அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப எல்லாமே படிச்சிருக்கணும். அப்போ ஒரு இது மட்டும் லைன் மட்டும் படிச்சிருந்தா பத்தாது. ஸோ எலக்ட்ரிக் ஆர்கன்ஸ் டார்போடா பார்த்துக்கணும். சம் பாய்சன் ஸ்டிங் இருக்குன்னு ட்ரைகன், அதுக்கு பாய்சன் ஸ்டிங் இருக்கும். தே ஆர் கோல்டு பிளட்டட். ஸோ இந்த கான்ட்ராக்ட்ஸ்லாம் கோல்டு பிளட்டட், பெர்குலோதெர்மஸ். அதாவது வெளியில் கோல்டாக இருந்துச்சுன்னா உள்ளாரையும் கோல்ட் ஆகிடும், வெளியே ஹாட்டாக இருந்துச்சுன்னா வெளியே உள்ளாரையும் ஹாட் ஆகிடும் பிளட். அதுதான் கோல்டு பிளட்டட் அனிமல்ஸ். தே லேக் த கெப்பாசிட்டி டு ரெகுலேட் தர் பாடி டெம்பரேச்சர். ஸோ அது பாடி டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ண முடியாது. நான் ஹியூமன்ஸில் பாடி டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணலாம், அதான் ஹோமியோஸ்டாசிஸ்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு செக்ஸஸ் ஆர் செப்பரேட் செக்ஸ். ஸோ டயாசிஸ், மேல் ஃபீமேல் தனித்தனியாக தான் இருக்கும். மேலில் பெல்விக் ஃபின்ஸ்லாம் பியர் கிளாஸ்பர்ஸ், இது ஒரு கப்புலேட்ரி ஆர்கன், ஓகேங்களா. கப்புலேஷனுக்கு இந்த கிளாஸ்பர்ஸ் யூஸ் ஆகும். இந்த மேல்ஸில் இருக்கும். தே ஹேவ் இன்டர்னல் ஃபெர்டிலேஷன் உள்ளார தான் நடக்கும். மெனி ஆஃப் தெம் ஆர் விவிபேரஸ்னால் ஸ்ட்ரெயிட்டாக குழந்தை பிறக்கிறது, முட்டை இல்லாமல் குழந்தை பிறக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் டாக் ஃபிஷ்ஷு, சா ஃபிஷ்ஷு, ஒயிட் ஷார்க்கு, ட்ரைகன். ஸ்டிங்ரேலாம் பார்த்துருப்பீங்க, அப்படி பெருசாக இருக்கும். இங்கே ஒரு இது இருக்கும்ல, இதுதான் ஸ்டிங்ரே, அதுதான் பாய்சனஸ் ஸ்டிங். இதை பட்டுச்சுன்னா செத்து போயிடும், ப்ரே செத்து போயிட்டு அதை சாப்பிட்ரும். நெக்ஸ்ட்டு ஆஸ்டேச்சஸ். இது வந்து என்னது, போனி ஃபிஷ். நம்ம ஃபுட்டு சாப்பிட்றதெல்லாம் இதுதான் மெயினாக. காட்லா, ரோகு, இது மாதிரி இந்தியன் ஃபிஷ் எல்லாம், அந்த கெளுத்தி மீன் எல்லாம் சொல்கிறதெல்லாம் இந்த ஆஸ்டேச்சஸ் தான். இதே மெரைனாக இருக்கலாம், இல்லை ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ்ஷாக இருக்கலாம். போனி எண்டோஸ்கெல்டன். இதெல்லாம் ஸ்ட்ரீம் லைன்டு பாடி. மவுத் இஸ் டெர்மினல், அதாவது முன்னாடி தான் இருக்கிற மாதிரி டெர்மினலாக இருக்கும். எக்ஸாம்பிள் இப்போ கம்பஸ், கேட்லா, போனி ஃபிஷ்ஷஸ்குள்ளே இருக்காங்க. சீஹார்ஸு. நெக்ஸ்ட்டு வந்து 4 பேர்ஸ் ஆஃப் கில்ஸ் இருக்குது. கவர் பை ஓப்பர்க்ளம் கில் கவர் ப்ரெசென்ட்டாக இருக்குது, ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஸ்கின் கவர் பை சைக்ளாய்டு ஆர் டெனாய்டு ஸ்கேல்ஸ். அங்கே பிளக்காய்டு, இங்கே சைக்ளாய்டு ஆர் டெனாய்டு ஸ்கேல்ஸ் பார்த்துருக்கோம். இதுக்கு முன்னாடி என்னென்ன ஸ்கேல்ஸ் இருக்குன்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு ஏர் பிளடர்ஸ் பர்சன்ட் வித் ரெகுலேட்ஸ் பொயன்சி. ஏர் பிளடர் இருக்குது, அதனால் வந்து கான்ஸ்டண்ட்டாக ஸ்விம் பண்ண அவசியம் இல்லை. அதனால் பொயன்சியை மெயின்டைன் பண்ணி அப்படின்னு மேந்துட்டுருக்கோம். ஹார்ட் இஸ் 2 சேம்பர், ஒரு ஆரிக்கல் ஒரு வென்ட்ரிக்கல் இருக்கும். ஸோ ஹார்ட் நம்ம ஹியூமன் ஹார்ட்டு 4 சேம்பர் ஹியூமன் ஹார்ட்டு, ஓகேங்களா. என்ன இருக்கும், இங்கே CO2 டீஆக்சிஜன் பிளட் இருக்கும், இங்கே CO2 பிளட்டு, இது போய் லங்ஸுக்கு போகும். லங்ஸ்லேருந்து O2 பிளட் இங்கே வரும், இங்கே O2 பிளட்டு, இது பாடிக்கு போகும். இதுதான் கான்செப்ட். இப்போ 2 சேம்பர் மட்டும் இருக்குன்னா, ஒரு சேம்பரில் CO2 பிளட்டு, இன்னொரு சேம்பரில் O2 பிளட்டு இங்கே வந்துடும். இங்கே போய் இங்கே வந்து லங்ஸுக்கு போகும், லங்ஸ்லேருந்து இங்கே வரும், இதுலேருந்து பாடிக்கு போகும். இப்போ 3 சேம்பர் ஹார்ட்னா இங்கே இப்படி 3 இருக்கும். அப்போ இங்கே CO2 பிளட்டு, இந்த பிளட் இங்கே CO2 வரும், இங்கேருந்து லங்ஸுக்கு போகும், லங்ஸ்லேருந்து ப்யூரிஃபை ஆகி O2 பிளட் இங்கே வரும். இந்த O2 பிளட்னா மறுபடியும் கீழே போகும், மறுபடியும் இங்கேருந்து மறுபடியும் பாடிக்கு போகும். ஸோ பாடிக்கு போகிறது என்னது, O2 + CO2 மிக்ஸ்டு பிளட், ஓகேங்களா. நம்ம ஹியூமனுக்கு எல்லாமே 4 இருக்கிறதுனால தனித்தனியாக பிரியும், 2 இருந்தாலும் தனித்தனியாக பிரியும், 3 இருக்கிறது மட்டும் மிக்ஸ் ஆகும். ஸோ இதுதான் கான்செப்ட். இந்த 2 ஹார்ட் 4 சேம்பர் அப்படிலாம், ஒரு ஆரிக்கல் ஒரு வென்ட்ரிக்கல். சரி, ஒரு ஆரிக்கல் வெறும் வென்ட்ரிக்கல். அப்போ CO2 பிளட் இங்கே வரும். ஸோ 2 சேம்பருங்கிறது CO2 பிளட் வரும், பாடி கீழே வரும், இது போயிட்டு லங்ஸுக்கு போய்டும், லங்ஸ்லேருந்து திரும்பி இங்கே வரும், மேலே வரும், அப்போ மறுபடியும் வரும். ஸோ இதுலேயும் 2 சேம்பர்லேயும் மிக்சடு பிளட் தான். சாரி, நம்ம நான் தப்பாக சொல்லியிருக்கேன், இது மாதிரி டெசிஷன் பண்ணியிருக்கேன். ஸோ ஆரிக்கல் இருக்கும், ஒரு வென்ட்ரிக்கல் இருக்கும். அப்போ பாடியிலேருந்து CO2 பிளட் வருது, இது வந்து என்ன பண்ணும், கீழே வரும், மறுபடியும் இது லங்ஸுக்கு போகும், லங்ஸ்லேருந்து பியூரிஃபை ஆக்சிஜன் பிளட் மறுபடியும் இங்கே வரும், மறுபடியும் கீழே அது கீழே போகும் வென்ட்ரிக்கலுக்கு. இந்த O2 வந்து மறுபடியும் பாடிக்கு ஃபுல்லாக போகும். ஸோ இது மாதிரி மெக்கானிசம். இதுலேயும் மிக்சடு பிளட் தான். ஸோ 2 சேம்பர் 3 சேம்பர் எல்லாம் மிக்சடு பிளட் தான் வரும். 4 சேம்பரில் தான் நாட் மிக்சடு பிளட், பியூர் O2 தனித்தனியாக பிரியும்.
நெக்ஸ்ட்டு வந்து ஹார்ட் இஸ் 2 சேம்பர், 1 ஆரிக்கல் 1 வென்ட்ரிக்கல். கோல்டு பிளட் அனிமல்ஸ் பர்குலோத்தமஸ் தான் இதுவும். செக்ஸ் ஆர் செப்பரேட். ஃபெர்டிலைசேஷன் எக்ஸ்டர்னலாக தான் நடக்கும். ஓவிபேரஸ் மோஸ்ட்லி ஓவிபேரஸ். இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், அது யார் விவிபேரஸ். மோஸ்ட்லினா எல்லாமே ஓவிபேரஸ் கிடையாது, எல்லாமே விவிபேரஸ். மோஸ்ட்லினா சில இது எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்போ வாட் இஸ் த எல்லா அதாவது ஆஸ்டேஜஸில் எல்லா ஆர்கானிசமும் என்ன கேரக்டர் இருக்குன்னு கேட்பாங்க. ஓவிபேரஸாக ஓப்பர்குலாம் தான். ஓவிபேரஸ்க்கு மோஸ்ட்லி இருக்கும், ஆனால் விவிபேரஸும் சில இருக்கும் அப்படின்றாங்க. அதுதான் மோஸ்ட்லின்னு கொடுத்துட்டாங்க. ஆல் ஆர் ஓவிபேரஸ் கிடையாது. அதே மாதிரி டெவலப்மெண்ட் இஸ் டேரக்ட் டெவலப்மெண்ட், டேரெக்டாக தான் டெவலப் ஆகும். அதாவது லார்வா அடல்ட்டு சேம் தான் இருக்கும், நோ மெட்டமார்பாசிஸ். இந்த எக்ஸ்கோய்டஸ் ஃப்ளையிங் ஃபிஷ்ஷில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபின்னு ரொம்ப பெருசாக இருக்கும். அதனால தான் நம்ம கடல்லேருந்து மேலே வந்தோடனே கொஞ்சம் தூரம் பறக்கும் ஏரில். அப்புறம் சீ ஹார்ட்ஸு, ஃப்ரெஷ் வாட்டர், இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துக்கோங்க. ஆஞ்சல் ஃபிஷ்ஷு, இது ஆஞ்சல் ஃபிஷ்க்கு என்ன சயின்டிஃபிக் நேம், டெரோஃபில்லம். ஃபைட்டிங் ஃபிஷ்க்கு என்னது, பெட்டா, இதெல்லாம் பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம வரது ஆம்பிஃபியா. இதுக்கு மேலே பார்க்குறது என்னென்னா ஆம்பிஃபியா பேர்ட்ஸ் தான். அப்புறம் ரெப்டைல்ஸு, ஏவ்ஸு, மேமலியா, இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தான், நம்ம நார்மலாக பார்க்குறது. நீங்கள் நல்லா ஏற்கனவே படிச்சிருப்பீங்க அதை பற்றி. ஸோ ஆம்பிபியானா 2 இடத்துல வாழும், டுவல் லைஃப். ஓகேங்களா, என்னன்னா அக்வாட்டிக்லையும் வாழும், டெரஸ்ட்ரியலையும் வாழும், தண்ணியிலையும் வாழும், நீர்லையும் வாழும், நிலத்துலையும் வாழும். இந்த மோஸ்ட் ஆஃப் தம் 2 பேர்ஸ் ஆஃப் லிம்ஸ், 2 பேர்ஸ் ஆஃப் லிம்ஸ் இருக்குது. ஓகேங்களா, 2 பேர்னா 2 கை 2 கால் இருக்க மாதிரி. அது 2 பேர் ஆஃப் லிம்பை 4 லிம்பு முன்னங்கால், ஹைண்ட் லிம்பு பின்னங்கால்னு சொல்லுவாங்க. நம்ம 4 லிம்பு ஹேண்டாக இருக்கலாம், நம்ம கைன்னு சொல்லுவோம், ஹைண்ட் லிம்பு காலுன்னு சொல்லுவோம். அது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வித்தியாசமாக இருக்கும். ஸோ இந்த பாடி வந்து 2 இருக்குது, ஹெட்டு ட்ரங்க் இருக்கும். இது ஹெட்டு, இது ஃபுல்லாக ட்ரங்க்கு. இந்த டெய்ல் மேபி ப்ரெசென்ட் இன் சில இதில் டெய்ல் இருக்கும், இதில் சில இதில் டெய்ல் இருக்காது. ஓகேங்களா. இந்த ஐஸ் ஹேவ் ஹைலைட்ஸ். ஆம்பிபியன் ஸ்கின்னா மாய்ஸ்ட் வித்தவுட் ஸ்கெல்ஸ். சாஃப்ட்டு மாய்ஸ்டாக இருக்கிறதுனால தான் இது தண்ணி கூடவே இருந்துகிட்டு இருக்கணும். வெளியில் வச்சா ட்ரை ஐஸ் செத்துரும். ஸோ வித்தவுட் ஸ்கெல்ஸில் ட்ரை சாஃப்டாக இருக்கும், மாய்ஸ்டாக இருக்கும். இந்த ஐஸ் ஆர் ஐலிட்ஸ். ஐஸ்க்கு வந்து ஐலிட்ஸ் இருக்கும். ஓகேங்களா, ஐலிட் இருக்கும். இந்த டிம்பானம் ரெப்ரசன்ட் எக்ஸ்டர்னல் இயர் வந்து டிம்பானம், ஒரு பெரிய எக்ஸ்டர்னல் இயர் வந்து டிம்பானம் தான் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, டிம்பானிக் மெம்பரேன் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஹியூமன்ஸ் தான். அதுதான். நெக்ஸ்ட் அலிமெண்ட்ரி கேனால், யூரினரி, ரீப்ரொடக்டிவ் ட்ராக்ஸ் ஓப்பன் இன்ட்டு காமன் சேம்பர் கார்டு கிளேக்கா. சாப்பாடு சாப்பிட்ற ஃபீஸஸும் வெளியே தான் வரும், யூரின் போகிறதும் ஒரே கிளேக்கா தான். ரீப்ரொடக்டிவ் ட்ராக்ஸ், ஸ்பெர்ம், எக் ரிலீஸ் ஆகுது ஒரே கிளேக்கா தான். ஓப்பன்ஸ் வந்து எக்ஸ்டீரியர். ஸோ 3மே ஒரே கிளேக்காவில் வெளியில் போகுது. ரெஸ்பிரேஷன் இஸ் பை கில்ஸ், லங்ஸ், ஸ்கின், எதில் வேணால் ரெஸ்பிரேஷன் பண்ணலாம். எக்ஸாம்பிள் ஃப்ராக் ஞாபகம் வச்சுக்கோங்க. தண்ணியில் இருக்கும்போது ஸ்கின்னு, கில்ஸில், லங்ஸ் எதில் வேணால் பண்ணலாம். இந்த ஹார்ட் இஸ் 3 சேம்பர்ட், 2 ஆரிக்கல் 1 வென்ட்ரிக்கல், 1 வென்ட்ரிக்கல் 2 ஆரிக்கல். அப்போ CO2 பிளட் வந்து இங்கே வந்து மிக்ஸ் ஆகிடும், CO2 O2 பிளட். இங்கே இங்கே CO2 வந்து இந்த CO2 மேலே லங்ஸுக்கு போகும், லங்ஸ்லேருந்து O2 கிடைக்கும், மறுபடியும் O2 இங்கே வரும், இதிலிருந்து பாடிக்கு போகும், இந்த பாடியிலேருந்து மறுபடியும் CO2 இங்கே வரும். ஸோ இதுதான் இந்த 3 சேம்பர்ட் ஹார்ட். தே ஆர் கோல்டு பிளட் அனிமல்ஸ். கான்ஸ்டன்ட் பாடி டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ண முடியாது. செப்பரேட் செக்ஸஸ், டயோசியஸ், தனித்தனியாக தான் செக்ஸ் இருக்கும், மேல் ஃபீமேல் தனியாக இருக்கும். ஃபெர்டிலைசேஷன் இஸ் எக்ஸ்டர்னல், வெளியில் தான் ஃபெர்டிலைசேஷன் நடக்கும். இந்த எக்ஸாம்பிள் ஃப்ராக் எடுத்துக்கோங்க. இது வந்து மேல் ஃப்ராக் தனியாக ஸ்பெர்ம் ரிலீஸ் பண்ணும், ஃபீமேல் ஃப்ராக் தனியாக எக் ரிலீஸ் பண்ணும். ரெண்டும் வந்து வாட்டரில் தான் ஃபெர்டிலைஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு ஓவிபேரஸ் அப்படின்னா முட்டையில் இருந்தால் கொஞ்சம் இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் டெவலப்மெண்ட் இஸ் இன்டைரக்ட். அப்போ லார்வா, எக்ஸாம்பிள் நம்ம இது எடுத்துக்கோங்க, ஃப்ராக் லார்வா ஸ்டேஜில் டேட்போல் மாதிரி இருக்கும், அப்புறம் அடல்ட்டில் ஃப்ராகாக மாறிடும். அப்போ நடுவில் மெட்டமார்ஃபோசிஸ் நடந்திருக்கு, அதாவது மாறி இருக்குது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபொலோட்டோடு, ஃப்ராகு, இந்த சால்மன், ராணா, இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இந்த கொஸ்டின் கேட்பாங்க. இந்த பிக்சர் கொடுத்துட்டு என்ன கேட்டாங்க, நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஃப்ராகுன்னு எழுதக்கூடாது. ராணான்னு கொடுப்பாங்க, அப்போ நீங்கள் ஃப்ராகுன்னு மறந்துடுவீங்களா, அது மாதிரி. டோடுன்னு எழுதக்கூடாது, டோடு வேறு, ஃப்ராக் வேறு. நெக்ஸ்ட் ஹைலா, ட்ரீ ஃப்ராகு, இதெல்லாம் சாலமண்டர். இந்த பிக்சர் கொடுத்து கேட்பாங்க, அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஹிஸ்டியோஃபிஸ், லிம்லஸ், ஆம்பிஃபியா, இதெல்லாம் இந்த பிக்சரும் முக்கியம், இந்த எக்ஸாம்பிள்ஸும் முக்கியம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த பிக்சர்லாம் கேட்டிருக்காங்க. இந்த பிக்சர் ஒரு டைம் கேட்டிருக்காங்க, நீட் 2016 நினைக்கிறேன். ஸோ கேமிலியான் இங்கே, க்ரொக்கடைலஸ், அலிகேட்டர் வேறு, க்ரொக்கடைலஸ் வேறு. அந்த பிக்சர் கொடுத்து என்ன கேட்குறாங்கன்னா அது எழுதணும். கிலோன், நாஜா, கிங் கோப்ராம், இது மாதிரிலாம். நெக்ஸ்ட் ரெப்டைல்ஸ், ஸ்னேக்ஸ், க்ரொக்கடைல், இதெல்லாம் தான் வரும். க்ரீப்பிங் ஆர் ட்ராவலிங் மோட் ஆஃப் லொக்கோமோஷன், ஊர்ந்து போகிறது. ரெப்பியரா ரெப்டம்னு சொல்லுவாங்க, க்ரீப் டு க்ரால்னு சொல்லுவாங்க. தே ஆர் மோஸ்ட்லி டெரஸ்ட்ரியலாக தான் இருக்கும், நிலத்தில் தான் வாழும். பாடி வந்து ட்ரையாக இருக்கும், கார்னிஃபைடு ஸ்கின், நல்லா ஸ்ட்ராங் ஸ்கின்னாக இருக்கும், கார்னிஃபைடு. எபிடெர்மல் ஸ்கேல்ஸ் இருக்கும், இல்லை ஸ்கேல்ஸ் இருக்கும், ஓடுகள் அதிகமாக இருக்கும். யூ நாட் ஹேவ் எக்ஸ்டர்னல் இயர் ஓப்பனிங். எக்ஸ்டர்னல் இயர் ஓப்பனிங் கிடையாது, ஓட்டை கிடையாது. டிம்பானம் தான் எக்ஸ்டர்னல் இயராக இருக்கும். லிம்ஸ் வென் ப்ரெசென்ட் ஆர் 2 பேர்ஸ், 2 பேர் இருக்கும் லிம்ஸ். ஃப்ரண்ட்டில் ஒன்று இருக்கும், ஹைண்ட் லிம் ஒன்று இருக்கும், ஃப்ரண்ட் லிம் இருக்கும். ஓகேங்களா. இது வந்து 4 லிம்ஸ் இருக்குது, 2 பேர்ஸ் இருக்கா. ஸோ ஹார்ட் இஸ் யூஸ்வலி 3 சேம்பர், 3 சேம்பர்டு ஹார்ட் இருக்கும். அதாவது 2 ஆரிக்கல் 1 வென்ட்ரிக்கல் இருக்கும். பட் வந்து க்ரொக்கடைல் மட்டும் டெவலப் ஆயிடுச்சு, அதனால் க்ரொக்கடைலில் 4 சேம்பர் இருக்கும்.
இதில் crocodile. ஸோ ஆல் ரெப்டைல்ஸ் ஹேஸ் 3 chambered ஹார்ட் எக்ஸப்ட் crocodiles. ஓகேங்களா, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெப்டைல்ஸ் ஆர் போக்கிலோதம்ஸ். போக்கிலோதம்ஸ்னா கோல்டு blooded. ஓகேங்களா. ஸ்னேக்ஸ் அண்ட் லிசார்ட்ஸ் ஷெட் தர் ஸ்கேல்ஸ் ஆர் ஸ்கின் கேஸ்ட். ஸ்னேக்ஸும் லிசார்ட்ஸும் ஸ்கின் கேஸ்ட், அதாவது ஸ்கேல்ஸ் ஷெட்டு விழுந்துட்டு மறுபடியும் புதுசாக வரும். நீங்கள் பார்த்துருவீங்க, பாம்பு வந்து தோல் உரிக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல அது. செக்ஸஸ் ஆர் செப்பரேட், தனித்தனி செக்ஸஸாக இருக்கும். ஃபெர்டிலேஷன் இன்டர்னல், உள்ளாரே தான் ஃபெர்டிலேஷன் நடக்கும். ஓவிபேரஸ்னால் முட்டையிட்டு அதுலேருந்து குஞ்சு வருது. ஸோ ஸ்னேக் வந்து முட்டையிட்டு குஞ்சு பறிக்கிறது. டெவலப்மெண்ட் இஸ் டேரக்ட்னா ஸ்னேக்கோட சின்ன ஸ்னேக்கும் பெரிய ஸ்னேக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். நோ மெட்டமார்ஃபோசிஸ். எக்ஸாம்பிள் டர்ட்டில், டார்டாய்ஸு. டார்டாய்ஸ்க்கு இங்கிலீஷ் சயின்டிஃபிக் நேம் டெஸ்டுடா. ட்ரீ லிசார்டு, கார்டன் லிசார்டு எல்லாம் பார்த்துக்கோங்க, எல்லாம் இம்பார்ட்டன்ட்டு. எக்ஸாம்பிள்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி எக்ஸாம்பிளுடைய பிக்சரும் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்சிஆர்டிக்கு பிக்சர் தான் கேட்பாங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். கிலோன் வேறு, டர்ட்டில் வேறு. கிலோன் பாருங்க, டர்ட்டில்னு தெரியணும் உங்களுக்கு, கிலோன் தனியாக தெரியணும். டர்ட்டில் வேறு, டார்டாய்ஸ் வேறு. ஓகேங்களா. ஸோ டார்டாய்ஸ் கேட்டால் அது கிடையாது, அது டர்ட்டில் ஆர் கிலோன்னு சொல்லுவாங்க. இம்பார்ட்டன்ட்டு அந்த பிக்சரில் இருக்கிறது. நெக்ஸ்ட்டு கிளாஸ் ஏவ்ஸ். இப்போ இது பேர்ட்ஸ் கிளாஸ்க்கு வந்துட்டோம். பேர்ட்ஸ் பார்க்கக்கூடியது, அதனால் அந்த போன்ஸில் இது இருக்கும், ஃபெதர்ஸ் இருக்கும். அப்புறம் போன்ஸில் போன்ஸ்னால் நிமோட்டிக் போன்ஸ், ஏர் கேவிட்டிஸ் இருக்கும். ஸோ கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஏவ்ஸ்னால் பேர்ட்ஸ் வந்து ப்ரெசன்ஸ் ஆஃப் ஃபெதர்ஸ் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் தம் ஃப்ளை, எல்லாமே ஃப்ளை ஆகும் எக்ஸப்ட் ஃப்ளைட்லெஸ் பேர்ட்ஸ். ஆஸ்ட்ரிச் தவிர எல்லாமே ஃப்ளை ஆகும். ஆஸ்ட்ரிச் எல்லாம் லார்ஜஸ்ட் எக் இருக்கும். நெக்ஸ்ட்டு தே பாசஸ் பீக் இருக்கும், அதில் டீத் இருக்காது. பீக்கில் என்ன பண்ணும், சீடை உடச்சி சாப்பிடும், இல்லை ஃப்ரூட்டை வந்து ஸ்கூப் பண்ணி உறிஞ்சி சாப்பிடும். இதுதான் அதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ். இந்த 4 limbsலாம் மாடிஃபைட் இன்ட்டு விங்ஸ். முன்னங்கால் பின்னங்கால் இருக்குது. இந்த 4 limb, இங்கே ஃப்ராண்ட் இல்லை 4 limb. இந்த 4 limbங்கிறது விங்ஸாக போயிடும். இந்த ஹைண்ட் லிம்புங்கிறது லெக்ஸாக வந்துடுது. ஓகேங்களா. அதில் லெக்ஸில் ஸ்கேல்ஸ் இருக்கும். இது வந்து ட்ரீயில் பிடிச்சி நிற்கிறதுக்கு, அது மாதிரி ஹெல்ப் பண்ணுறதுக்கு, இல்லை ப்ரேவ் பிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஹைண்ட் லிம்ஸ் ஜென்ரலி ஹேவ் ஸ்கேல்ஸ் அண்ட் மாடிஃபைட் ஃபார் வாக்கிங், நடக்கிறதுக்கு, ஸ்விம் பண்ணுறதுக்கு, கிளாஸ்பிங் ட்ரீ பிரான்ச்சஸ், அது மாதிரி. ஸ்கின் இஸ் ட்ரை வித்தவுட் கிளான்ஸ். ட்ரையாக தான் இருக்கும், கிளான்ஸ் இருக்காது எக்ஸப்ட் ஆயில் கிளாண்ட் இருக்கும். ரொம்ப முக்கியம், பேர்ட்ஸோட ஸ்கின்லாம் ஆயில் கிளாண்ட் இருக்கும். அதே மாதிரி பேஸ் ஆஃப் த டெய்லையும் ஆயில் கிளாண்ட் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. பேஸ் ஆஃப் டெய்லில் மட்டும் ஆயில் கிளாண்ட் இருக்கும்னு ஞாபகம் வச்சுக்கணும். எங்கே வித்தவுட் கிளான்ஸ் எக்ஸப்ட் ஆயில் கிளாண்ட் அட் த பேஸ் ஆஃப் த டெய்ல், அங்கே ஆயில் கிளாண்ட் இருக்கும். நீங்கள் கோழியில் பார்த்தீங்கன்னா தெரியும். நெக்ஸ்ட்டு ஸ்கின் இஸ் ட்ரையாக இருக்குது, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து ஃபெதர்ஸ் இருக்கும், அதெல்லாம் நீங்கள் முன்னாடி படிச்சிட்டோம். எண்டோஸ்கெல்டன் இஸ் ஃபுல்லி ஆசிஃபைடு. உள்ளார இருக்க எண்டோஸ்கெல்டன் ஃபுல்லி ஆசிஃபைடு, போனி தான் இருக்கும், கார்டினஸ் கிடையாது. லாங் போன்ஸ் ஆர் ஹாலோ. பெரிய பெரிய லாங் போனாக இருக்கிறதெல்லாம், இப்போ நம்மளுக்கு லாக் போன்னா ஃபீமர், நம்ம தொடலில் இருக்கிறத ஃபீமர் இருக்கும். அதே மாதிரி இங்கே இருக்கிற லாக் போன் எல்லாத்துக்குமே ஏர் கேவிட்டி இருக்கும், நிமாட்டிக் போன்ஸ். அந்த ஏர் கேவிட்டினால தான் ஃப்ளைட்டுக்கு ஈஸியாக இருக்குது பறக்கிறதுக்கு. இந்த டைஜஸ்டிவ் ட்ராக்ட் ஆஃப் பேர்ட்ஸ் ஹேஸ் அடிஷ்னல் சேம்பர்ஸ். நிறைய அடிஷ்னல் சேம்பர்ஸ் இருக்குது டைஜஸ்ட் சிஸ்டமில் கம்பேர்டு டு ஹியூமன்ஸில் ரெண்டு எக்ஸ்ட்ரா இருக்கும். கிராப் அண்ட் கிசார்டு. கிராப்னா ஸ்டோர் பண்ணுறதுக்கு, கிசார்ட்னா அரைக்கிறதுக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கிசார்டில் தான் பல்லு மாதிரி இருக்கும், அதனால் அரைக்கும். கிராப்பில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம், ஸ்டோர் பண்ணி அப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். ஹார்ட் இஸ் கம்ப்ளீட்லி 4 chambered தான். ஏவ்ஸ் ஃபுல்லாக 4 chambered தான். தே ஆர் வார்ம் பிளட்டட், ஹோமியோதெர்மஸ். வார்ம் பிளட்னா கான்ஸ்டன்ட் இன்டர்னல் டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணும். அதனால் பேர்டு பூராலாம் பிடிச்சி பார்த்தீங்கன்னா ஹார்ட்டாக இருக்கும், லைட்டாக ஹார்ட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. தே ஆர் ஏபிள் டு மெயின்டைன் ஏ கான்ஸ்டன்ட் பாடி டெம்பரேச்சர். ஸோ கான்ஸ்டன்ட் பாடி டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுவாங்க ஹோமியோதெர்மஸ். ரெஸ்பிரேஷன் வந்து எப்படி வருதுன்னா லங்ஸ். ஓகேங்களா. ஏர் சாக்ஸ் லங்ஸில் இருக்கும், சப்ளிமெண்ட் ரெஸ்பிரேஷன். செக்ஸஸ் ஆர் செப்பரேட், மேல் ஃபீமேல் தனியாக இருக்கும். இன்டர்னல் ரெஸ்பிரேஷன் உள்ளார தான், ஃபெர்டிலேஷன் உள்ளார தான் நடக்கும். ஓவிபெரஸ் எக் இருந்து அதுக்கப்புறம் தான் லார்வ், அதுக்கப்புறம் தான் யங் ஒன்ஸ் வெளியே வரும், குழந்தை பிறக்கும். டெவலப்மெண்ட் இஸ் டேரக்ட், சின்னதுலேருந்து பெரியதும் சேமாக தான் இருக்கும். ஓகேங்களா. எக்ஸாம்பிள் சம் பேர்ட்ஸ் வந்து நியோஃப்ரான்னா என்னது, வல்ச்சர் தான் நியோஃப்ரான். இந்த பிக்சர் பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரூத்தியோனா என்னது, ஆஸ்ட்ரிச் தான் ஸ்ட்ரூத்தியோ. பிஸ்டாக்லாங்கிறது நம்ம பேரட்டு, பேவாங்கிறது பீகாக். இதெல்லாம் ரொம்ப முக்கியம், பிக்சர் கொடுத்து கேட்பாங்க. இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக போட்டுருவீங்கன்னு தெரியும். அந்த நேம் கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. வல்ச்சருங்க பதிலாக நீங்கள் நியோஃப்ரான் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி சயின்டிஃபிக் நேமும் ஞாபகம் வச்சுக்கணும், நீங்கள் படிச்சுக்கணும். லாஸ்ட் மேமாலியா. ஸோ மேமாலியாங்கிறது நம்ம ஹியூமன்ஸ் இருக்கிறதுல மேமாலியா தான். இந்த மேமாலியோட இம்பார்ட்டன்ட் கேரக்டர்னா மில்க் ப்ரொடியூசிங் கிளாண்ட்ஸ். ஓகேங்களா. அதே மாதிரி விவிபேரஸாக இருக்கும், மோஸ்ட்லி விவிபேரஸ். சில இது ஓவிபேரஸும் இருக்குது, முட்டையிறதும் இருக்குது. அதே மாதிரி பால் கூட்டி, ஓகே, அது ஒன்று. அப்புறம் இன்னொன்று வந்து ஹேர்ஸ் இருக்கும். ஸோ தே ஆர் ஃபவுண்ட் இன் எல்லா ஹேபிட்லையும் வரும். போலார் ஐஸ் கேப்ஸ்லேருந்து டெசர்ட், மவுண்டைன் எல்லா இடத்துலையும் வாழும். சில இது வந்து பறக்கிறது கூட அடாப்ட் பண்ணிக்கிச்சு. ஸோ லிவ் இன் வாட்டரில் கூட அடாப்ட் பண்ணிக்கிச்சுங்க. ஓகேங்களா. மோஸ்ட் யூனிக் மேமலியன் கேரக்டர் இஸ் த பிரசன்ஸ் ஆஃப் மில்க் ப்ரொடியூசிங் கிளாண்ட்ஸ், மெமரி கிளாண்ட்ஸ். மோஸ்ட் யூனிக் கேரக்டர். யங் ஒன்ஸ்க்கு நூரிஷ் கொடுக்குறது, சாப்பாடு கொடுக்குறதுக்கு மில்க் ப்ரொடியூசிங் கிளாண்ட்ஸ். 2 பேர் ஆஃப் லிம்ஸ் இருக்குது, அடாப்டட் ஃபார் வாக்கிங், ரன்னிங், ஸ்விம்மிங், பரோயிங், ஸ்விம்மிங், ஃப்ளையிங், எதுக்கு வேணால் வச்சுக்கலாம். ஓகேங்களா. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா 2 பேர் ஆஃப் லிம்ஸ் மாறி மாறி இருக்கும், ஒவ்வொன்றுக்கும் வேரியாக இருக்கும். இந்த ஸ்கின் ஆஃப் இது பார்த்துக்கோங்க.
ஆர்னித்தோரங்கஸ் பிளாட்டிபஸ், ஓகேங்களா, மேக்ரோபஸ் கங்காரு, டெரோபஸ் பேட்டா கீழே படிக்கலாம், பால்னோப்டரா, இதெல்லாம் இந்த காமன் நேம் ஞாபகம் வச்சுக்கணும், இந்த பிக்சரை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ மேமல்ஸ்க்கு வந்து இஸ் யூனிக் இன் ப்ரொசஸிங் ஹேர். மேமல்ஸ்க்கு வந்து இன்னொரு கேரக்டர்னா ஹேர் இருக்கும், எக்ஸ்டர்னல் இயர் ஸ்பின்னாக ப்ரெசென்ட்டாக இருக்கும், ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டீத் இருக்கும் ஜாவில். ஹார்ட் வந்து 4 சேம்பர் தான். ஹோமியோதெர்மஸ் கான்ஸ்டன்ட் பாடி டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணும். ரெஸ்பிரேஷன் லங்ஸில் நடக்கும். செக்ஸஸ் தனியாக செப்பரேட்டாக இருக்கும். ஃபெர்டிலேஷன் இன்டர்னல் உள்ளார தான் நடக்கும், தனித்தனியாக மேல் ஃபீமேல் தனியாக இருக்கும். விவிபேரஸ் ஸ்ட்ரெயிட்டாக குழந்தை பிறக்கும். ஆனால் சில வந்து எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. ஓவிபேரஸ் இருக்குது. டெவலப்மெண்ட் டேரக்ட், குழந்தையும் அடல்ட்டும் சேமாக தான் இருக்கும். நோ மெட்டமார்ஃபோசிஸ், நோ இன்டைரக்ட் டெவலப்மெண்ட். ஓவிபேரஸ் முட்டையிறது பார்த்தீங்கன்னா பிளாட்டிபஸ், ஆர்னித்தோரங்கஸ், ஓகேங்களா. இதுதான் கனெக்ஷன் லிங்க் பிட்வீன் முன்னாடி இருக்கிறதும் பின்னாடி இருக்கிறதுக்கும், ஓவிபேரஸ்க்கும், அதாவது ஏவ்ஸ்க்கும் பேர்ட்ஸ்க்கும் நம்ம மேமல்ஸ்க்கும். ஏன்னா அது முட்டையிடுறது பிளாட்டிபஸ்ங்கிறது. விவிபேரஸ் மீதி எல்லாம் கங்காரு, மேக்ரோபஸ், டெரோபஸ், ஃப்ளையிங் ஃபாக்ஸு, சாரி அது பேட்டில் ஃப்ளையிங் ஃபாக்ஸு, கேமிலஸ் கேமலு, மெக்காக்கா மங்கி, ரேட்டஸ் ரேட்டு, கேனிஸ் டாகு, ஃபெலிஸ் கேட்டு, எலிஃபெண்ட்டா, ஈக்வஸ் ஹார்ஸு, டெல்ஃபினியஸ் காமன் டால்ஃபின்னு, பால்னோப்டர்னா ப்ளூ வேலு, இது முக்கியம், இதெல்லாம் கேட்டிருக்காங்க. பேந்தரா டைகர், பேந்தர் லியோன் லயன். இந்த பிக்சரை போட்டு கூட கேட்பாங்க. சயின்டிஃபிக் நேமும் நார்மல் நேமும் கேட்பாங்க. அவ்வளோதான் இந்த லெசன். ஃபைனலாக இந்த டேபிள் காலம் படித்து வச்சுக்கணும். இந்த டேபிள் காலம் இம்பார்ட்டண்ட்டு. இது படித்தாவே நீங்கள் வந்து எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பிளாட்டிகல் மிந்தஸில் நம்ம ஃப்ளாட் பாடி பார்த்தோம், சக்கர்ஸு. ஆஸ்கல் மிந்தஸில் எலாங்கேட்டடு, செக்மெண்டட் லைக் ரிங்ஸ், அனலிடார் பார்த்தோம். ஆத்ரோபில் ஜாயினட் அப்பண்டேஜஸ், எக்ஸோஸ்கெல்டன், கியூட்டிக்கல், சைட்டினஸ் எக்ஸோஸ்கெல்டன் பார்த்தோம். அப்புறம் மொனஸ்காவில் ஹம்ப்பு, ஷெல்லு இதெல்லாம் பார்த்துருந்தோம். வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம் இதில் இருக்கும். ரேடியல் சிமெட்ரி, பைலேட்டர் சிமெட்ரி ரெண்டுமே இருக்குது. எக்கினோடோகாமெட்டாவில் மேலே எங்கேயும் வாட்டர் கேனால்ஸ் இருக்கும், போரிஃபெரா. ஹெமிகார்டேட்டாவில் வார்ம் லைக்கு வித் ப்ரோபோஸ்கிஸ் காலர் ட்ரங்க் இருக்கும். இந்த ஸ்டோமோகார்டு இருக்கும். நோட்டோகார்டுக்கு ப்ரீகர்சரு. கார்டேட்டாவில் நோட்டோகார்டு, டார்சல் ஹாலோ நர்வ் கார்டு, பெரிஞ்சியல் ஸ்லிட்ஸ், இது 3 இருக்கிறதுனால தான் லிம் சர்ஃபின்ஸ், இது 3 இருக்கிறதுனால கார்டேட்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். இதுதான் நீங்கள் பேசிக்காக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி படிக்கக்கூடியது. அப்புறம் இதில் இருக்கிறது நிடோபிளாஸ்ட்னால தான் வந்துச்சுன்னு படிச்சிருந்தோம். 10 ஆஃப் அவரோட காம்ப்ளெக்ஸ் ஃபார் லோகோமோஷன் படிச்சிருந்தோம். அந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் நீங்கள் இன்னும் டீட்டெயிலாக இங்கே எழுதிக்கலாம். என்ன நெஃப்ரிடியா இருக்கா, இல்லை மால்ஃபிஜன் டியூப்பில் இருக்கா, அதெல்லாம் நீங்கள் டீட்டெயில் எழுதிக்கலாம். அப்புறம் இல்லை நெஃப்ரிடியாக்கு லங்ஸ் இருக்கா, கில் ஸ்லிட்ஸ் இருக்கா, ஸ்கின்னாக ரெஸ்பிரேட் பண்ணி டீட்டெயில் எழுதி வச்சுக்கோங்க. இந்த முன்னாடி இருக்க தியரி பார்த்து சர்க்குலர் சிஸ்டம் இது ஓப்பனாக க்ளோஸ்டான்னு படிச்சு வச்சுக்கோங்க நீங்கள். அப்புறம் டைஜஸ்டம் கம்ப்ளீட்னா அர்த்தம் மவுத் ஆனஸ் தனித்தனியாக இருக்கிறது. அப்புறம் கிளேக்கோல சிங்கிள் ஓப்பனிங் பார்த்துடணும், அதுக்குள்ளே என்னென்ன வருது அப்படின்ட்டு. செக்மெண்டேஷன் இருக்கா இல்லையான்னு பார்க்குறது. அப்புறம் சிலம்ஸ் பார்த்தா அது ஈஸியாக படிச்சிருவீங்க. சிமெண்ட்ரி லெவல் ஆஃப் ஆகிறது ஈஸியாக படிச்சிருவீங்க. இந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் மட்டும் அதுக்குள்ளே என்னென்ன மால்ஃபிஜன் டியூப்லா, லங்ஸா அதெல்லாம் பார்த்துக்கணும், ஓகேங்களா சார். மால்ஃபிஜன் எக்ஸ்பிரேட்டரி சிஸ்டம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்க்கு புக் ஸ்கில்ஸா, லங்ஸா, ஸ்கின்னான்னு பார்த்துக்கணும். ரெஸ்பிரேட்டரி மால்ஃபிஜன் டியூபிள், ட்ரக்கியாங்கிறது ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். அப்புறம் ரெஃபடி அதெல்லாம் பார்த்துக்கணும். இதெல்லாம் இங்கே வந்து எழுதி வச்சுக்கோங்க. டேபிள் காலம்னா படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு ஓவரையும் இது மாதிரி ஒரு டேபிள் காலம் தனியாக ஒரு பேப்பர் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. அதை படித்தாங்க ரிவைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கடைசி நேரத்தில் போய் படிச்சுட்டு இருக்க முடியாது. அப்புறம் முடிஞ்சால் எக்ஸாம்பிள்ஸ் சேர்த்து எழுதி வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள்ஸ் சேர்த்து எழுதி வச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும் மனப்பாடம் பண்ணுறதுக்கு. டக்குன்னு டெய்லி ஒரு டைம் பார்த்துக்கலாம், இல்லை ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் பார்த்துக்கலாம். ஞாபகம் இருக்கிறதுக்கு அடிக்கடி பார்த்து தான் ஞாபகம் இருக்கும் எக்ஸாம்பிள்ஸ்லாம். அதேமாதிரி பிக்சர்லாம் பார்த்துக்கோங்க. பிக்சர் வச்சு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அவ்வளோதான். ஃபைனலாக அனிமல் கிங்டம் பற்றி இதை படித்தாவே போதும்.